2023 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கத்தில் இந்த உற்சவம் 22 நாள் கொண்டாடுவா. பகல் 10 10 வைகுண்ட ஏகாதசி எல்லாம் சேர்த்து எல்லா பெருமாள் கோயில்லையுமே இப்போ இந்த பகல் 10 10 உற்சவம் கொண்டாடுறா. அந்த 12ஆம் தேதி பகல் 10க்கு முந்தின நாள் ராத்திரி திருநெடுந்தாண்டகம் அந்த பாசுரம் படிச்சு பெருமாள் செவி சாச்சு கேட்பார். அப்போ அந்த பெருமாள் 13ஆம் தேதியிலேருந்து அந்த பகல் 10 உற்சவம் ஆரம்பம். அவர் முத்தங்கி சேவையில காட்சி தருவார். கார்த்தால 7 மணிக்கு சுவாமி வீதி புறப்பாடு. அது 21ஆம் தேதி வரைக்கும் உற்சவம். 22ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்தியில நம்பெருமாள் கார்த்தால மோகினி அலங்காரம், நாச்சியார் திருக்கோலம்னு சொல்லுவா. கார்த்தால 6 மணிக்கு புறப்பாடு. சரியா? ராத்திரி கண்ணாடி பல்லாக்கு. அப்புறம் அந்த வெடிகாரத்தால 4 மணிக்கு வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் திறக்கிறா. அப்ப பெருமாள் நம்பெருமாள் ரத்னாங்கி சேவை, நவரத்னங்கள்னால அந்த மாதிரிக்கு சேவை சாதிப்பார். கார்த்தால் 4 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த சொர்க்க வாசல் திறந்திருக்கு. அதுக்கு பிறகு 29ஆம் தேதி அன்னைக்கு திரு கைத்தல சேவைன்னு பேரு. நம்மாழ்வார் மோகினி அலங்காரத்துல இருப்பார். 30ஆம் தேதி அன்னைக்கு திருமங்க மன்னனுக்கு வேடுபரின்னு ஒரு உற்சவம் நடக்கிறது. நம்பெருமாள் அந்த குதிரை வாகனத்துல வருவர். சாயங்காலம் 5 மணிக்கு புறப்பாடு. இந்த வேடுபரி உற்சவம் பத்தி நான் தனியா ஒரு பதிவுல உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்றேன். 1ஆம் தேதி அன்னைக்கு தீர்த்தவாரி கார்த்தால 10:30 மணிக்கு. 2ஆம் தேதி அன்னைக்கு தான் ஆக்சுவலா நம்மாழ்வாருடைய மோட்சம், பகவானோட ஐக்கியமாற அந்த தினம். கார்த்தால 6 மணிக்கு அவர் பெருமாளை ஐக்கியமாறார்.